இவர்களுக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏதாவது தவறாக சொல்லிட்டோமா, ஏன் இந்த அளவுக்கு இவர்கள் கோவப்பட்டு போறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த மாதத்துல எல்லாம், அதாவது கடந்த ஒரு 50 நாட்கள்ல இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சறுக்கக்கூடிய ஒரு அடியாக தான் இருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் சில பிரச்சனைகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வீடு கட்ட ஆரம்பிச்சு அது பினிஷிங் ஸ்டேஜுக்கு வரும்போது அதை கட்ட முடியாம சில நிதி நெருக்கடிகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி மிக ஒரு துரிதமாக அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் பார்க்கறதுனால, குருவினுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வேலை மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம்ன்றது உங்களுக்கு பிடித்தமான வேலையா இருக்குமா, அங்க ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க வேலை பார்த்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வசதியான ஒரு இடம் தான். அங்க எந்த விதமான ஒரு பொறுப்புகள்லயும் உங்களால மிக எளிமையாக நீங்க சமாளிக்க கூடியவராக இருப்பீங்க.